அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. கண்ணியத்துக்குரிய மாணவ மாணவிகளே, ஏற்கனவே நாம் கூறிய பிரகாரம் இன்று உர்து காயிதா என்ற அடிப்படை புத்தகத்தை ஆரம்பிக்கிறதுக்கு உத்தேசித்துள்ளோம். நஹ்வு என்ற கிரம உடைய இலக்கணத்தினுடைய பகுதியை நாம் ஓரளவு முடித்திருக்கின்றோம். அதாவது உங்களுக்கு போதிய அளவு அது கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இப்பொழுது நாம் இந்த உர்து காயிதாவை கற்றுக்கொள்ளக்கூடிய விதத்தின் படிக்கு ஆரம்பத்தில் என்ன நஹ்வுடைய அதாவது இலக்கணத்தின் உடைய சட்டங்களை படித்தோமோ அதனையும் ஞாபகப்படுத்தி கொண்டே செல்லலாம். இப்பொழுது பாருங்கள், உர்து காயிதா என்ற புத்தகத்தின் ஒரு பிரதியை ஃபோட்டோ காப்பியை நான் உங்களுக்கு முன்னால் வைத்திருக்கின்றேன். இந்த புத்தகம் அனைத்து புத்தக சாலைகளிலும் பெற்றுக்கொள்ள முடியும். குறிப்பாக இஸ்லாமிய புக் சென்டர்ஸ்களில் உங்களுக்கு இதனை வாங்கி கொள்ளலாம். ஒரு 60 ரூபா உடைய பொறுமதி தான் இருக்கும். அதனை விடவும் குறைந்தாலும் கூட மாட்டாது. இந்த புத்தகத்தின் ஆரம்பத்தில் எழுத்துக்களை அறிமுகப்படுத்தியிருக்கின்றார்கள். அந்த புத்தகத்தை விலை கொடுத்து வாங்கினால் அதனை உங்களால் தாராளமாக கண்டு கொள்ள முடியும். அதன் பின்னால் 10வது பகுதியில் இருந்து பாடம் ஆரம்பிக்கப்படுகின்றது. எழுத்து பயிற்சிக்கு பின்னால் 10வது பகுதியில் இருந்து பேஜில் இருந்து பாடம் ஆரம்பிக்கப்படுகின்றது. இப்பொழுது நான் அந்த பேஜை தான் இங்கே உங்களுக்கு முன்னால் பிரதியை எடுத்து வைத்திருக்கின்றேன். வாருங்கள், புத்தகத்துக்குள்ளே செல்லலாம். பாருங்கள், முதலாவது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யா ரப், யா ரப், என்னை வளர்ப்பவனே என்ற கருத்து, அல்லது பரிபாலிப்பவனே என்ற கருத்து. நாம் இறைவனை அழைக்கின்றோம். யா ரப். யா என்பது அழைப்பதற்கு பாவிக்கக்கூடிய வார்த்தை. இதற்கு அரபியில் ஹர்ஃபுன் நிதா என்று சொல்வார்கள். உருதுவிலும் அவ்வாறேத்தான் அதனை பாவிப்பார்கள். யா ரப், என்னை வளர்ப்பவனே. தில் தே, மனதை தா. தில் என்றால் மனது. மனதுக்கு இன்னும் ஒரு வார்த்தை இருக்கிறது, ஜி என்று கூறுவார்கள். ஜி, ஜி என்றாலும் உள்ளத்துக்கு கூறப்படும். தில் தே, மனதை தா. எல்லோருக்கும் மனது இருக்கிறது. ரப்பை அழைத்து நாம் மனதை கேட்கிறோம் என்றால் என்ன மனதை கேட்கின்றோம்? நல்ல மனதை தந்தருள். ஆரம்பத்தில் பிரார்த்திக்கின்றோம், நல்ல மனதை தந்தருள். தில் என்பது ஒரு பெயர் சொல், இஸ்ம். தே என்பது ஒரு வினை சொல், அதாவது ஃபியல். தேனா மஸ்தரில் இருந்து ஒரு பெற்றிருக்கின்றது. வினையடி சொல் தேனா. தே, தோ, தீஜியே என்பதனை நாங்கள் படித்திருக்கின்றோம். எனவே இது ஒரு ஏவல் வினை. அதாவது தே என்று அல்லாஹ் இடத்துல நாம் கொடு, நல்ல மனதை கொடு என்ற ஒரு பிரார்த்தனை புரிகின்றோம். தில் தே, நல்ல மனதை தந்தருள். அதன் பின்னால் பாருங்கள், சுன்லே. இங்கே ரெண்டும் வினை சொல்லாகத்தான் இருக்கின்றது. சுன் என்றால் கேள் என்ற கருத்து, லே என்றால் கொள். சுன் லே, கேட்டுக்கொள். வெறுமனே நாம் லே என்று சொன்னால் எடு என்ற கருத்தை கொடுக்கும். இவ்வாறாக ரெண்டு வார்த்தையும் சேரும் பொழுது சுன் லே, எடுத்துக்கொள் என்ற கருத்தை நாம் கொடுப்போம். சுன், சுனோ, அதாவது சுன்னா, சுன், சுனோ, சுனியே. लेना, ले, लो, लीजिए. சுன் லே, கேட்டுக்கொள். மத் டர், பயப்படாதே. ஏற்கனவே விலக்கல் வினை நாம் படித்திருக்கின்றோம். அம்ரின் மீது மத்தை சேர்த்துவிட்டால் அது விலக்கல் வினையாக ஆகிவிடும். மத் டர், பயப்படாதே, பயப்படாதே. இப்பொழுது டர்னா, डर, डरो, डरिए. चुप रह, மௌனமாக இரு.
மௌனமாக இரு. ரஹ் என்றால் இரு என்ற கருத்து, சுப் என்றால் மௌனம். இரண்டும் சேரும் பொழுது சுப் ரஹ், மௌனமாக இரு. ரஹ் என்பதனை நாம் அதாவது சொல்லிலக்கணப்படிக்கு சர்ஃபு செய்வதாக கூறுவோம். எப்படி சர்ஃபு செய்கிறது? ஆரம்பத்தில் மஸ்தரை எடுக்க வேண்டும். ரஹ்னா, ரஹ், ரஹோ, ரஹியே. இவைகள் அனைத்தும் ஏவல் வினையோடு சம்பந்தப்பட்டது. அடுத்து பாருங்கள், சச் கஹ், உண்மை கூறு, உண்மை கூறு. கஹ்னா, கஹ், கஹோ, கஹியே. கஹ்னா, கஹ், கஹோ, கஹியே என்று நாம் சொல்லுவோம். சச் கஹ், உண்மை கூறு. சச் சுன், உண்மை கேள். சச் சுன், உண்மை கேள். அபு ஜா, இப்பொழுது போ. அபு என்றால் இப்பொழுது, ஜா என்றால் போ. இப்பொழுது போ. ஜானா, ஜா, ஜாவ், ஜாயே. கல் ஆ, நாளை வா. கல் என்றால் நாளை, ஆ என்றால் வா. ஆனா, ஆவ், ஆனா, ஆ, ஆவ், ஆயே. மிகவும் மரியாதையாக கூறும் பொழுது தஷ்ரீஃப் லாயே என்று சொல்லப்பட வேண்டும் என்கிறதனை நாம் படித்தது உங்களுக்கு ஞாபகம் எடுக்கும். அடுத்தது ஓ லா, அதனை கொண்டு வா. ஓ எனும் பொழுது அது உயிரற்ற பொருளுக்கு பாய்க்கும் பொழுது அதை என்ற அது என்ற கருத்தை கொடுக்கும். உயிருள்ளவர்களுக்கு பார்க்கும் பொழுது அவன், அவர் என்ற கருத்துக்களை கொடுக்கும். ஓலா, அதனை கொண்டு வா. லானா, லா, லாவ், லாயே. தும் லோ, நீங்கள் எடுங்கள். தும் லோ, தும் என்றால் நீங்கள், லோ எடுங்கள். லேனா, லோ, लीजिए. लेना, ले, लो, लीजिए. लेना, ले, लो, लीजिए. तुम लो, நீங்கள் எடுங்கள். ஏ தோ, இதனை கொடுங்கள். ஏ தோ, ஏ என்றால் இது, உயிருள்ளதற்கும் பாவிக்கலாம். இவன், இவள். பொதுவாக ஏ என்பதனை உயிர் உள்ளதுக்கு பாவிக்கும் பொழுது இவள் என்ற கருத்தை தான் அதிகமாக கொடுக்கும். ஏ தோ, இதனை கொடுங்கள். தேனா, தே, தோ, தீஜியே. கம் சோ, குறைவாக தூங்கு. கம் என்றால் குறைவு, சோ என்றால் தூங்கு. சோ, சோனா மஸ்தரில் இருந்து வந்தது. சோனா, சோ, சோ, சோயே. பஸ்கர், போதுமாக்கிக் கொள். பஸ் என்றால் போதும், கருடன் சேரும் பொழுது போதுமாக்கிக் கொள் என்ற கருத்தை கொடுக்கும். கர்னா, கர், கரோ, கீஜியே, கரியே என்றும் கூறலாம். அடுத்தது லே லீ, எடுத்துக்கொண்டாள். லே லீ, இது பெண்பால். லீ என்பது பெண்பாலாக வந்திருக்கிறது. எனவே லேயும் லீயும் ஒன்று சேரும் பொழுது எடுத்துக்கொண்டாள் என்ற கருத்து கொடுக்கும். தே தி, இதுவும் பெண்பால். கொடுத்து விட்டாள், கொடுத்து விட்டாள். அடுத்தது பாருங்கள், ரபு சே டர், ரப்பை பயப்படு, அதாவது அல்லாவை பயந்து கொள். ரபு சே டர். இந்த சே என்பது எய் என்ற கருத்தை கொடுப்பதற்கு வந்திருக்கின்றது. ரபு சே டர், அல்லாவை பயந்து கொள் அல்லது அல்லாவை பயப்படு. ஹஜ் கோ ஜா, ஹஜ்ஜுக்கு செல், ஹஜ்ஜுக்கு செல். ஜித் நக்கர், மாறுபாடு செய்யாது. ஜித் என்றால் மாறுபாடு செய்வதற்கு சொல்வது. கர் என்பதிலே நான் நுழைந்திருக்கின்றது. எனவே இது விலக்கல் வினையாக மாறிவிடுகிறது. ஜித் நக்கர், மாறுபாடு செய்யாதே. அடுத்தது தில் சே சுன், மனம் கொண்டு கேள். இங்கே சேக்கு கருத்து மனம் கொண்டு கேள், கொண்டு என்ற கருத்தை வழங்கும். தில் சே சுன், மனம் கொண்டு கேள். சௌ தக்கின், 100 வரை எண். சௌ என்றால் 100 அல்லது சோ என்றும் பாவிப்பார்கள். சோ தக்கின் என்றும் கூறலாம். தக் என்றால் வரை என்ற கருத்து. சௌ தக், 100 வரை. கின், எண்ணு. கின்னா,
கின், கினோ, கினியே. திக் நக்கர், திக் நக்கர், சேட்டை செய்யாதே. திக், திக் என்றால் சேட்டை, கர்ல நான் நுழைஞ்சிருக்கிறது, இப்பொழுது விலக்கல் வினையாக மாறிவிடுகிறது. திக் நக்கர், சேட்டை செய்யாதே. புல் பர் சல், புல் பாலம், பர் மீது, சல் நட, பாலத்தின் மீது நட. சல் அதாவது இதனுடைய மஸ்தர் சல்னா, சல், சலோ, சலியே. தின் கோ ஆ, பகலைக்கு வா. தின் என்றால் பகல், கோ ஆ இக்கு வா, பகலைக்கு வா. இதுவரைக்கும் நாம் இன்றைய பாடத்தை நிறுத்துவோம். உங்களுடைய கமெண்ட்ஸ்களை நாம் எதிர்பார்க்கின்றோம். மேலும் இணைந்திருங்கள், உற்சாகமூட்டுங்கள், நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவர்களுக்கும் பகிருங்கள். நாம் இதில் முன்னேறுவதற்கு முயற்சித்து கொண்டே இருப்போம். அதற்காக இறைவனை வேண்டுவோம். பரக்கல்லாஹு ஃபீக்கும். அல்லாஹ் ஹாஃபிஸ்.